நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். பிப்ரவரி 6, புனித பால்மீக்கி மற்றும் தோழர்கள். ஜப்பான் நாட்டின் துன்யோகமட எனுமிடத்தில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1562 பிறந்தார் பால்மீக்கி. இராணுவ தளபதியின் மகனான இவர் தன் கல்வியினை இயேசு சபையின் கல்வி நிறுவனங்களில் பயின்று தேர்ச்சி பெற்றார். சிறு வயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த பால்மீக்கி இறைப்பணிகளை செய்ய விருப்பம் கொண்டு கிபி 1580 இயேசு சபையில் சேர்ந்து அருட்சகோதரராக பயிற்சி பெற்றார். அருட்சகோதரராக ஆண்டவரின் பணிகளை தொடங்கிய பால்மீக்கி ஜப்பான் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகள் செய்தார். மறையுரையனில் சிறந்து விளங்கி மக்களின் மனங்களை ஆட்கொண்ட பால்மீக்கி ஜப்பானிய திரு அவையில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். ஜப்பான் நாட்டில் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியினை பொறுத்து கொள்ளாத ஆட்சியாளர் டொயோட்டோமி பால்மீக்கியினையும் அவரது தோழர்களான பிரான்சிஸ்கன் துறவிகள் மற்றும் கத்தோலிக்க விசுவாசிகள் சிலரையும் கைது செய்தார். கெயட்டோவிலிருந்து நாகாசாகிக்கு 966 கிலோமீட்டர் தூரம் நடத்தி செல்லப்பட்ட பால்மீக்கியும் அவரது தோழர்களும் கிபி 1597 பிப்ரவரி மாதம் 5 சிலுவையில் அறையப்பட அருட்சகோதரர் பால்மீக்கி சிலுவையில் அறையுண்டபடியே மறையுரையாற்றி விண்ணகம் சென்றார். ஜப்பான் நாட்டில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து ஆண்டவரின் பணிகளை செய்த அருட்சகோதரர் பால்மீக்கியினை திருத்தந்தை 9 பயஸ் கிபி 1862 புனிதராக உயர்த்தி ஜப்பான் நாட்டின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித பால்மீக்கி மற்றும் அவரது தோழர்களின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் அருட்பணிகளை செய்கின்ற இருபால் துறவிகள் மற்றும் விசுவாசிகளின் பணி சிறக்க ஜெபிப்போம். நேர்காணல். காலநிலை மாற்றம். காடுகள் உயிர்களின் வீடு, மரங்களை அழிப்பது யாரு? காடுகள் உயிர்களின் வீடு, மரங்களை அழிப்பது யாரு? மழை துளியாலே பசுமையை வரைந்தார், இயற்கையின் வடிவில் இமைகளை தீரந்தார். வானம் பூமி யாவும் அழகாய் தேவன் படைத்தார், வாழும் மனிதன் சுயநலத்தாலே எல்லாமே. நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜியோ. பூவுலகின் நண்பர்கள் அப்படிங்கிற சுற்றுச்சூழல் அமைப்புல கடந்த 10 ஆண்டுகளாக நான் தீவிரமா செயல்பட்டு இருக்கேன். இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்ல தீவிரமாக பங்காற்றி வருகிறார்கள். இன்னைக்கு மனிதர்களுடைய பிழைத்திருத்தலையும் இருத்தலையும் பாதிக்கக்கூடிய மிக தீவிரமான உலகளாவிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலநிலை மாற்றம் தான்.
இந்த காலநிலை மாற்றம் நம் ஒவ்வொருவரையும் எப்படி பாதிக்க போகிறது, அதற்கு நாம் எப்படி எதிர்வினை ஆற்றப் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். வரலாறு காணாத மழைன்னு சொல்றாங்க, வரலாறு காணாத வெள்ளம், வெப்பம் இப்படின்னு மே மாதம் தான் உச்சகட்ட வெயில் நிலவும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இப்போ இன்னுமே பெரும்பாலான மாவட்டங்கள் மழை இருந்தாலும் கூட பகல் நேர வெப்பம் தனியாத ஒரு சூழல்ல பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யுனைடெட் நேஷன்ஸோட பொதுச் செயலாளர் ஆண்டனியோ ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். அதாவது காலநிலை மாற்றம் மனித குலத்திற்கான சிவப்பு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு உலக வெப்பமயமாதலின் காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. இது என்னடா, தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் வெப்பம் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இவர் என்ன வெப்பமயமாதல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தோம்னா, அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது உலக வெப்பமயமாதலின் யுகம் முடிந்து விட்டது, இப்போது உலகம் கொதிக்கும் யுகம் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. 2018 ஆண்டுல ஐபிசிசி அப்படிங்கிற யுனைடெட் நேஷன்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் பற்றி ஆய்வு செய்து அறிக்கைகள் வெளியிடக்கூடிய ஒரு உலகளாவிய அமைப்பு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையை 1.5 டிகிரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தை காலநிலை மாற்ற பேரழிவிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா வெறும் 12 ஆண்டுகளே அவகாசம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லுது. ரொம்ப அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் அது. 2018 ஆண்டுல வெளிவந்தது. அது சொல்லக்கூடிய அவகாசம் 2030 ஆண்டுல முடியுது. இந்த 2030 ஆண்டுக்குள்ள இந்த உலகத்தை காலநிலை மாற்ற பேரழிவிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா அந்த அறிக்கை என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த பூமியில மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய புதைப்படிமை எரிபொருட்கள் பயன்பாட்டை 50 விழுக்காடாக 2030க்குள்ள குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புதைப்படிமை எரிபொருட்கள் அப்படின்னு சொல்றது நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல் முதலான உற்பத்தி பொருட்கள். இவைதான் நமக்கு இன்னைக்கு சுவிட்ச் போட்டா லைட் எரியுது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் புதைப்படிமை எரிபொருட்கள் தான். ஏதோ ஒரு வகையில நிலக்கரியில இருந்தோ, பெட்ரோலியம்ல இருந்தோ, டீசல்ல இருந்தோ தான் நம்முடைய வாகனங்கள், நம்முடைய அன்றாட எல்லா பயன்பாட்டு பொருட்கள், மிக்சி, கிரைண்டர், டிவியில இருந்து நம்முடைய மொபைல் வர சார்ஜ் போடுறது இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த பயன்பாட்டை 50 விழுக்காடு 2030க்குள்ள குறைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிப்போர்ட் 2050க்குள்ள முழுக்க முழுக்க இந்த புதைப்படிமை எரிபொருட்களுடைய பயன்பாட்டிலிருந்து இந்த உலகம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா துரதிர்ஷ்டவசமா என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் வெளியானது 2018ல, இன்னைக்கு வர ஒரு விழுக்காடு கூட கடந்த ஆண்டுகள்ல இருந்து இந்த புதைப்படிமை எரிபொருட்களினுடைய பயன்பாடு குறையல அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த புதைப்படிமை எரிபொருட்களுடைய பயன்பாடு இந்த பூமிக்கு ஆபத்தானதாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த காலநிலை மாற்றம் அல்லது உலகம் வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்றதோட அறிவியல் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணமா நம்ம யாருக்காவது காய்ச்சலா இருக்கிறாதுங்க அப்படின்னா நம்ம பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியும், ஒரு போர்வையால போத்திட்டு நடுங்கிட்டே இருப்பாங்க. ஏன் உடலை போர்வையால போத்துறோம் அப்படின்னா, நம்ம உடல் காய்ச்சல் நேரத்துல குளிராக இருக்கும். அந்த குளிரை நம்ம தணிக்கணும் அப்படின்னா நம்ம போர்வையால போர்த்திக்கிறோம். போர்வையை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா போர்வை சூடாகவும் இருக்கிறது இல்லை, குளிராகவும் இருக்கிறது இல்லை. ஆனா அதை போர்த்தும் போது உடல் எப்படி சூடாகுது, குளிராவோ அல்லது வெப்பமாகவோ இல்லாத ஒரு போர்வையை நம்ம உடல் மேல போர்த்தும் போது எப்படி நம்முடைய உடல் சூடாகுது அப்படின்னு யோசிச்சோம்னா அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன அறிவியல் இருக்குது. அதாவது நம்முடைய உடல்ல இருந்து தொடர்ந்து வெப்பம் வெளியேறிட்டே இருக்குது. இந்த வெப்பம் வெளியேறிட்டே இருக்கும்போது நம்முடைய உடல் குளிராகுது. ஆனா அதுவே அந்த வெப்பத்தை வெளியேற விடாமல் நம்ம ஒரு போர்வையால போர்த்தணும் அப்படின்னா அந்த உடல் உடலுடைய வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மேலும் மேலும் 2-3 போர்வை, ஒரு கம்பளி போர்வை எல்லாம் போத்திட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் முழுக்க முழுக்க வெளியேறுவது தடுக்கப்பட்டுரும். நம்ம உடல் வேர்த்து அது ஒரு மோசமான உடல்நிலை பாதிப்பை உருவாக்குறது கூட காரணமாக மாறிடும். அதே நேரத்துல ஓரளவுக்கு நம்முடைய உடலை கதகதப்பா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த போர்வை அல்லது ஆடைகள் அவசியம். ஆடைகள் இல்லாமலோ அல்லது போர்வை இல்லாமலோ நம்ம குளிர் நேரங்கள்ல எல்லாம் வசிக்கவே முடியாது அப்படிங்கிறதும் உண்மைதான். இதே மாதிரி இந்த பூமி கதகதப்பாக நாம் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் நிலவணும் அப்படின்னா பூமியை சுற்றி ஏராளமான வாயுக்கள், வளிமண்டலம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல நிறைய வாயுக்கள் இருக்குது. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஜன், இந்த மாதிரி நிறைய வாயுக்கள் இருக்கிறத பாக்குறோம். இதுல குறிப்பிட்ட ஒரு சில வாயுக்கள் பூமியை எப்படி நம்ம உடலை போர்வையால போத்தும் போது உடல் வெப்பமடையுதோ அதே மாதிரி பூமியை ஒரு போர்வை போல போர்த்தி பூமியினுடைய வெப்பம் அதிகரிக்கிறது. அதாவது பூமி கதிரவனிலிருந்து விழக்கூடிய வெப்பம் எதிரொலிச்சு பூமிக்கு வெளியே போயிடாம அதை உள்ள தக்க வச்சு பூமியுடைய வெப்பநிலையை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது.
அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வாயு அப்படின்னு சொல்லணும்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து சமீப காலங்கள்ல மனிதர்களுடைய நடவடிக்கைகளால பூமியில இயல்பாக இருக்கக்கூடிய அளவை விட தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு வந்து எப்படி நம்ம உடல்ல மேலும் மேலும் போர்வைகளை மேல மேல அடிக்கிட்டே இருந்தா நம்ம வேர்வையிலே நனைஞ்சு செத்து போயிடுவோமோ, அதே மாதிரியான ஒரு மூச்சு திணறக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த பூமிக்கு உருவாக்கிட்டு இருக்குது அப்படின்னு அறிவியலாளர்கள் எச்சரிக்கிறாங்க. எப்படி இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது அப்படின்னு பார்த்தோம்னா, கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். நம்முடைய உடல் இயங்கணும் அப்படின்னா நம்ம மூச்சு விடணும். நம்ம ஒவ்வொரு மூச்சுலையும் வெளியிடக்கூடிய வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடு தான். நீங்க சாதாரணமாக ஒரு வெந்நீர் போடணும் அப்படின்னா, அடுப்பை பத்த வைக்கிறீங்க அப்படின்னா அதுல எரிபொருள் எரியும் போது, அது விறகாக இருந்தாலும் சரி, கேஸா இருந்தாலும் சரி, எரியும் போது வெளியேறக்கூடிய வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடு தான். இந்த சின்ன சின்ன செயல்பாடுகளிலே இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது அப்படின்னா, மொபைல் போன் போலையோ அல்லது டிவி, பெரிய பெரிய எலக்ட்ரானிக் சாதனங்கள், நம்முடைய வாகனங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்குவதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் அவை இயங்குவதற்கும் ஏராளமான ஆற்றல் தேவை. எங்கெல்லாம் ஆற்றல் பயன்பாடு இருக்குதோ அங்கெல்லாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு உலகத்தினுடைய மாடர்னைசேஷன், இந்த நவீனமயமாதல், நாகரிக மோகம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய நுகர்பொருட்களையும் உற்பத்தி பொருட்களையும் ரொம்ப ஏராளமாக அதிகரிச்சிருக்குது. அப்ப எவ்வளவு தூரம் அதிகமாக இங்க பொருட்களை உற்பத்தி செய்கிறோமோ நுகர்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய உமிழ்வும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுடைய உமிழ்வு வந்து பூமியினுடைய வெப்பநிலையை அதிகரிக்குது. பூமியினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு எப்பவுமே நம்ம வாழக்கூடிய பகுதி வந்து ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பாக நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா பூமியினுடைய பரப்பளவுல நிலப்பகுதியே வந்து ரொம்ப ரொம்ப குறைவானதுதான். அந்த ரொம்ப குறைவான நிலப்பகுதியில மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி அப்படிங்கிறது அதுலயும் ரொம்ப குறைவு. சைபீரியா, அண்டார்டிகா, ஆர்டிக் போன்ற பெரும்பாலான பகுதிகள் வந்து மனிதர்கள் வாழாத பகுதிகளாக தான் இருக்குது. அப்போ மிக பெரும்பாலான பகுதி பனியாலும் நீராலும் சூழப்பட்டதா தான் இந்த உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஏராளமாக இந்த புவியை சூழ்ந்திருக்கக்கூடிய பெருங்கடல்களும் பனிப்பரப்புகளும் உருகி இந்த ஆவியாதல் வந்து அதிகரிக்குது. எப்படி வந்து ஒரு அடுப்பை பத்த வச்சோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி ஆவியாதல் அதிகரிச்சு வற்றி போகுதோ, அதே மாதிரி இந்த கடல்கள் தொடர்ந்து உலக வெப்பமயமாதல் அதிகரிக்கும் போது இந்த ஆவியாதல் அதிகரிக்குது. எவ்வளவு வெப்பம் அதிகரிக்குதோ அவ்வளவு அதிகமாக ஆவியாதல் அதிகரிக்கிறது. எவ்வளவுக்கு ஆவியாதல் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு இது பெரிய புயல்களையும் பெருமழை, வெள்ளம் போன்ற நிகழ்வுகளையும் கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். நம்ம தூத்துக்குடி வெள்ளமாக இருக்கட்டும், திருநெல்வேலி பகுதிகளிலேயோ கடலூர் பகுதிகளிலேயோ அல்லது சென்னையில பார்த்த வெள்ளமாக இருக்கட்டும், உலகம் முழுவதும் இன்னைக்கு இப்ப கடந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா இமயமலை பகுதிகளில் பல்வேறு பகுதிகள் வந்து தீவிர வெப்ப மழையால பாதிக்கப்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. கோடிக்கணக்கான பொருட்சேதம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். காலநிலை மாற்றம் எங்கேயோ தூரத்துல துருவத்து பனிமலைகளை உருக வைக்கிறதோ அல்லது சைபீரியாவிலேயோ அண்டார்டிகாவிலேயோ ஆப்பிரிக்காவிலேயோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு ஊர்கள்லையும் இதனோட தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க அளவுல எப்படி இந்த காலநிலை மாற்ற தீவிர பேரழிவுகளை எதிர்கொண்டிருக்கிறது, இதனுடைய தாக்கங்கள் என்னென்ன துறைகள்ல என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத வந்து விரிவாக நம்ம அடுத்த நிகழ்வுல பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். காற்றை தென்றலாக்கி என் பாட்டை பாட வைத்தா, மூச்சுடன் காற்றை சேர்த்து முடிச்சொன்று போட்டா, காற்றை தென்றலாக்கி என் பாட்டை பாட வைத்தா, மூச்சுடன் காற்றை சேர்த்து முடிச்சொன்று போட்டா, ஆற்று நீரை அள்ளி கொடுத்தார் கழிவு நீரால் மனிதன் கெடுத்தான். ஆற்று நீரை அள்ளி கொடுத்தார் கழிவு நீரால் மனிதன் கெடுத்தான். வானம் பூமி யாவும் அழகாய் தேவன் படைத்தார், வாழும் மனிதன் சுயநலத்தால். அன்பர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது காலநிலை மாற்றம் குறித்த நேர்காணல். செய்திகள். பிப்ரவரி 5 புதன்கிழமையன்று வெளியிட்டுள்ள தனது பிப்ரவரி மாத இறைவேண்டல் கருத்தில் குணப்படுத்த முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுடன் உலகளாவிய ஒன்றிப்புக்காக அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ.
துன்பங்களுக்கு மத்தியிலும் அவர்களின் வலுவிழந்த உடலும் புன்னகையும் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் சான்றாக உள்ளன என்று குறிப்பிட்டு இந்த குழந்தைகளின் துணிவுமிகு மனநிலையை எடுத்துக்காட்டியுள்ளார் திருத்தந்தை. இந்த குழந்தைகளுக்கு முறையான மருத்துவ பராமரிப்பு, பரிவிரக்கத்துடன் கூடிய கவனிப்பு மற்றும் ஆதரவான சமூகங்கள் கிடைக்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்துள்ள திருத்தந்தை அவர்களுடைய குடும்பங்களுக்கு வலிமையையும் நம்பிக்கையையும் அருளை கேட்டுக்கொண்டுள்ளதுடன் சோதனைகளின் மூலம் விசுவாசத்தின் சாட்சிகளாக இருக்க அவர்களை ஊக்குவித்துள்ளார். மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கு தனது ஆசீர்வாதத்தை வழங்கியுள்ள திருத்தந்தை அவர்களின் பணி, பொறுமை, இலகிய மனம் மற்றும் ஆழமான இரக்க உணர்வுகளால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஒரு திரு அவையாக நாம் வலுவின்மையை நிலைநிறுத்தி துன்பங்களுக்கு மத்தியில் ஆறுதல், நம்பிக்கை மற்றும் புதிய வாழ்க்கையின் ஆதாரமாக மாறுவோம் என்று கேட்டுக்கொண்டு பிப்ரவரி மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை. பிப்ரவரி 6 வெள்ளிக்கிழமையன்று பொதுநிலையினர், குடும்பம் மற்றும் வாழ்வு திருப்பீடத்துறையின் ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தின் பங்கேற்பாளர்களை திருப்பீடத்தில் சந்தித்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திரு அவைக்குள் கிறிஸ்தவ உருவாக்க பயிற்சியின் முக்கிய பங்களிப்பை மையமாக கொண்டு வலிமை வாய்ந்ததொரு செய்தியை வழங்கினார். தனது உரையில் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த திருத்தந்தை, உருவாக்க பயிற்சி என்பது கோட்பாட்டை பரப்புவது மட்டுமல்ல, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை உருவாக்குவதும் வளர்ப்பதுமாகும் என்பதை புனித பவுலின் வார்த்தைகளிலிருந்து எடுத்துக்காட்டினார். கிறிஸ்தவ உருவாக்க பயிற்சியின் நோக்கம் கற்பிப்பது மட்டுமல்ல, நம் வாழ்வையே முழுவதுமாக அர்ப்பணிப்பதும் கிறிஸ்து நமக்கு கொண்டு வரும் மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வதுமாகும் என்று எடுத்துரைத்தார் திருத்தந்தை. மேலும் மனித வாழ்க்கை குடும்பத்திற்குள் வளர்க்கப்படும் விதத்தைப் போலவே துடிப்பான சமூகத்தின் அன்பு மற்றும் முன்மாதிரியின் மூலம் நம்பிக்கை சிறப்பாக கடத்தப்படுகிறது என்பதை கோடிட்டு காட்டினார் திருத்தந்தை. உருவாக்க பயிற்சியின் சமூக பரிமாணம் குறித்தும் விளக்கிய திருத்தந்தை, தனிப்பட்ட தலைவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திரு அவையே மக்களை தங்களின் விசுவாச பயணத்தில் வழிநடத்த அழைக்கப்படுகிறது என்பதை விசுவாசிகள் அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பல்வேறு நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்க திருத்தூதர்கள் பணிக்கப்பட்டதைப் போலவே இன்றைய உருவாக்குனர்களும் புதிய விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்த தயாராக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டிய திருத்தந்தை, உடன்படிக்கை, பொறுமை மற்றும் தனிப்பட்ட ஈடுபாட்டின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தினார். பிப்ரவரி 5 வியாழக்கிழமையன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அல்பேனிய குடியரசின் பிரதமர் எடி ராமா அவர்களை திருப்பீடத்தில் சந்தித்து உரையாடினார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் கூறியுள்ளது. வத்திக்கான் செயலகத்தில் நடந்த இந்த கலந்துரையாடல்கள் சுமூகமானவையாகவும் பொதுவான நலன் சார்ந்த பிரச்சினைகளில், குறிப்பாக திரு அவை சமூகத்திற்கும் குடிமை சமூகத்திற்கும் இடையிலான உறவுகளில் கவனம் செலுத்தியதாகவும் இருந்தன என்று திருப்பீட செய்தி தொடர்பகத்தின் அறிக்கை உரைத்துள்ளது. மேலும் மேற்கு பால்கனின் நிலைமை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் முழுமையாக ஒருங்கிணைப்பதற்கான அல்பேனியாவின் பாதை உள்ளிட்ட மாநில விடயங்களிலும் கவனம் செலுத்தப்பட்டது என்று அதன் அறிக்கை மேலும் தெரிவித்துள்ளது. சமூக மேம்பாட்டு கொள்கைகளின் மையத்தில் மனித மாண்பை நிலைநிறுத்துமாறு நாடுகளின் அரசுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள திருப்பீடம், சமூக நீதி என்பது பொது நன்மையை அடைவதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. பிப்ரவரி 4 புதன்கிழமையன்று நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா சமூக மேம்பாட்டு ஆணையத்தின் 64வது அமர்வில் பேசிய ஐக்கிய நாடுகள் அவைக்கான திருப்பீட பிரதிநிதி பேராயர் கபிரியேலே காச்சா அவர்கள், தனிநபர்கள், குடும்பங்கள் மற்றும் சமூக குழுக்கள் தங்கள் முழு வளர்ச்சியை அடைய உதவுவதற்கு மாநிலங்களுக்கு பொறுப்பு உள்ளது என்று கூறினார். குடும்பத்தை ஆதரிப்பதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்த பேராயர் காச்சா அவர்கள், அதை சமூகத்தின் அடிப்படை அழகு என்றும் கூட்டொருமைப்பாடு, உள்ளடக்கம் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு போன்ற மதிப்பீடுகளின் மூலமாகவும் விவரித்தார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.
ஆ